என் காரணத்தை அறிவாரில்லை.朝は弱いかかってないよエンジン休みたいよあの公園のベンチ希望するよテストの延期勉強してないよマジでピンபோட்டது 3 வீடியோ. அதில் ஒரு வீடியோவில் 4 மாதம் பிரேக் வேறு. சேனல் சாவற மாதிரி இருக்கே, எதையாவது பண்ணுவோமேன்னு உட்காந்து ஒரு வீடியோவை போட்டேன். பரவாயில்லையப்பா, நல்ல ரியாக்ஷனாக இருக்கே, என்ன இது ரொம்ப புது ஐடியாவோட ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. தேங்க்யூ. என்னோட 1 மினிட் ரேண்ட்டை கேட்காம என்னோட கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அதாவது ஆல்ரெடி என் வாழ்க்கை மிசரபிளாக இருக்குது, இன்னொருத்தர் ரேண்ட்டை கேட்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை பாருங்கள். கண்டென்ட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ரேண்ட்டையும் கேட்க முடியலமா, உன் கண்டென்ட்டையும் பார்க்க முடியலமா, லவலவான்னு பேசிகிட்டு இருக்கேன்னா அப்படி இந்த என் சேனலை விட்டு இந்த வீடியோ விட்டே வெளியே போயிடுங்க, வேற ஏதாவது பார்த்துட்டு இருங்க. ஓகே, புதுசாக ஒரு வீடியோ போடலான்னு வந்து உட்கார்ந்தேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. பா ஏரோப்ளேன் தம்பி, உங்களுக்கு இப்போதான் போகணுமாப்பா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வீடியோ எடுத்தேன். கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த மூக்கை தவிர ஒன்றுமே தெரியல. ஆல்ரெடி என் மூக்கு என் மூஞ்சில் இருக்க பிம்பிளை விட பெருசாக இருக்கும். நம்ம புது இன்னோவேஷனோட வேற ஒரு ஐடியாவோட அடுத்த ஒரு வீடியோவில் இறங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டேன். யூ ஹேவ் எவ்ரி ரெக்யர்மெண்ட் டு பி அ காட் கேர்ள்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நல்லா கிளம்பி அதே மாதிரி மூச்சு விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக 50 மினிட்ஸ் பேசி முடிச்சுட்டு ஃபோனை பார்க்குறேன். அதாவது சரி, இப்போ நான் எதுக்கு இப்படி ஹோம்லெஸ்ஸாக உட்காந்துட்டு ரேண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, we are gonna talk about something while I make myself look good. அதெல்லாம் இருக்கட்டுக்கா விடு. ஏன் இப்படி பல்லு மட்டும் தேய்ச்ச மாதிரியே வந்து எந்திரிச்சு உட்காந்து பல்லு தேய்ச்ச மணிக்கே வந்து உட்காந்து வீடியோ பேசி இப்போ பல்லு தேய்ச்ச மாதிரியே வந்து டைரக்டாக பல்லு தேய்ச்சிட்டு வந்த மாதிரி. ஓகே, பல்லு தேய்ச்சிட்டு டைரக்டாக வீடியோக்கு வந்த மாதிரியே இருக்க. உன் மூஞ்சிக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்ஸ் gonna be a chaotic worst makeup get ready with me. இதுவும் புது ஐடியா தான். Son of a bitch, please do not try this at home. எனக்கு ஸ்டண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் மூஞ்சில் கண்ட மணிக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு. இந்த வீடியோ எதா இருக்க போகுதுன்னா, லெட்ஸ் மேக் men uncomfortable while I do my makeup. நான் மேக்கப் போடுறதே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அடிக்கடி பிட்ரே பண்ணப்பட்டிருக்கேன். இந்த வயசில் உன்னை எவன் ஏமாத்துனது, உன்னை ஏமாத்தினா அது ஏமாத்துறதுனே உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட நிறைய கொஷின் கேட்கலாம். யூஸ்வலாக ஒரு லூசுத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, யாரை வேணால் பிலீவ் பண்ணுவேன். அப்பட்டமாக பச்சையாக பிலீவ் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப ஒஸ்ட்டு பாட்டு என்னென்னா, உங்களுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் ஈவன் தான் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாங்க. வாழ்க்கையில் படக்கூடாத ஒரு கேவலமான 3 பிட்ரையல் எனக்கு நடந்துச்சு. யூஸ்வலான நார்மல் மனுஷங்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரஸ்ட் இஷ்யூஸை டெவலப் பண்ணிவிட்டு எல்லோரும் ஓகே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலான்னு நம்ம நினைப்போம். நான் அப்படி நினைப்பேனா, இதனால நம்மளை இப்படி பண்ணுறாங்க, நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதை முன்னேற்றம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணேன், எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். சரியா, உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ, கேவலமான மூளையை யூஸ் பண்ணி லெட்ஸ் மேக் பீப்புள் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு டிசிஷன் எடுத்தேன். as if நான் ஆல்ரெடி பண்ணாத மாதிரி. லுக்கிங் பேக் இன்டு மை சைல்ட்ஹுட் ஸ்டோரி டைம். அதாவது அம்மாவோட சேர்ந்துட்டு ஒரு அவுட்டிங் போயிருந்தேன் அவங்க கொலிகோட. அப்போ அம்மாவோட ஒரு கொலிக் ஒருத்தாங்க, ஹாய்டா நல்லா இருக்கியா, உன் பேர் தான் சரோவா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கணும், அங்கிள் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன். நான் என்ன தரமா பண்ணேன், அம்மா இந்த அங்கிள் விக்கு வச்சிருக்காருமா,
இப்படி நிற்காங்க, இப்படி பேனு பாவம் அம்மாட்ட இப்படி கேவலமாக பச்சையாக இப்படி பண்ணிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்டூப்பிடிட்டியெல்லாம் போடணுன்னா அதுக்கு ஒரு சீரீஸே போடலாம், வரிசையாக லூசுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது என்னாச்சு, நான் அப்போது நீட்டுக்கு கோச்சிங் போயிருந்தேன். எதுக்கு அப்போ நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பேன். சோறு ரொம்ப பிடிக்கும். சோறு ஒத்த சோறு சொல்லுவாங்கள்ல, லைக் ஒரு ரைஸாக இருக்காது ரொம்ப பிடிக்கும். இது நல்லா சோறு சாப்பிடுது, இதுக்கு வந்துட்டு நம்ம காலையும் மதியம் சேர்த்து சோறு வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோறு வச்சு விட்ருக்காங்க. காலைல சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டதையும் மறந்துட்டேன். மத்தியானம் டைம் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கா. சாப்பாடை எடுத்துட்டேன், லெமன் ரைஸ் இருக்குது, சம்பளத்தை திறந்தேன், சாப்பிட உட்கார்ந்தேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு சம்பளம் இருக்குது. திஸ் இஸ் வேர் த ஸ்டோரி கெட்ஸ் கிரேசி. சம்பளத்தை எடுத்து திறந்து பார்த்தேன், அதில் ஒரு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் முதந்து ஒரு மாடிக்கு ஒரு ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. பிரெயின் அசியூம் பண்ணிடுச்சு, கருவேப்பிலை இருக்குது, இதில் ஏதோ தொங்கு, இதில் ஏதோ கிடக்குது, இது ரசம் தான், ப்ரௌன் கலரில் இருந்தாலே அது ரசம் தான் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு, இப்படியே இருந்தாலும் எவனாவது லெமன் சோத்துக்கு ரசம் வைப்பானா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் இருக்கணும்ல. லெமன் ரைஸில் அதை ஊற்றிட்டு ஒரு வாய் சாப்பிட்டேன். கேவலமாக ரிமெம்பர் ஆகுது, காலையில் சாப்பிட்ட லெமன் சோத்தை சாப்பிட்டு முடிச்சுன்னு சம்பளத்திலே கை கழுவிட்டேன். அந்த தண்ணி தான் அந்த ரெட் சில்லி பட்டு ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. அதை ரசம்னு கருவேப்பிலை எல்லாம் அதெல்லாம் இருந்ததும் அதை ரசம்னு நினச்சிட்டு ஃப்ரெண்டு இப்படி என்ன இப்படி பார்த்தா லிட்டரலா மூஞ்ச. Trust me, you're autistic, that's it. நான் மற்றவங்களை அன்கம்ஃபர்டபுளாக மேக் பண்ணது இருக்கட்டும், how people made me uncomfortableனு ஒரு கொஷின் அப்போ தான் எழும்புச்சு. ரீசெண்டாக நிறைய பெண்களை அப்யூஸ் பண்ணும் ஸ்டோரிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். people gave me trauma for no reason. நான் பீப்புள்னு கூட சொல்ல விரும்பல, மென்னுனே சொல்கிறேன். you people can't be safe with your own species. ஏன்னு சொல்கிறேன், there are men who stare at women for no reason. அப்போ நீ வருவீங்க, அதான் அப்படி பார்க்குறான்னு தெரியுதுல, அந்த இடத்த விட்டு போயிட வேண்டியதானே. எப்படி பஸ்ஸில் இருந்து குதிச்சிடவேன் நான். 3 சீட்டில் இதான் ஜன்னல், இந்த 2 பேரை உட்கார வச்சுட்டு நான் 3ஆவதுல இப்படி இந்த சைடு உட்காந்துருப்பேன். ஐம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். அந்த பஸ்ஸில் இப்படி குலுங்கிட்டே சுற்றி முற்றி அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரியா, பச்சை பூவாட்டம் யாரையும் பார்க்காம நான் ஒன்று என் வேலை உண்டு. ஒரு க்ரோன் ஆஸ் மேன், ஹீஸ் 40-45 இருக்கலாம், கூட்டமாக இருக்குது, தெரியாமல் அவங்க இடிச்சிருப்பாங்க. இது யாராவது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒருத்தவங்க நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்கங்கிறது நம்மளால் ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே கண்டுபிடிச்சிட முடியும். நான் அப்படி ஃபோன் அப்படி வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிகிட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் அந்த வீடியோ தெரிய மாட்டுது, மேலேருந்து அவன் பார்க்குறான் மூஞ்சி தான் தெரியுது. ஹீஸ் லைக் லுக்கிங் ஸ்ட்ரெயிட் இன்டு மீ லைக் மேன். ஒரு ஈவிலோ ஒரு ஸ்மைல் வேறு வச்சுருக்கான் அப்படி வச்சுட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்போ என் பிரெயின் என்ன சொல்லுது, ஹீஸ் ஜஸ்ட் லுக்கிங். யோசி சிரிக்க மாட்டோமா, அந்த மாதிரி ஹீஸ் ஜஸ்ட் ஸ்மைலிங். நம்ம இன்னொருத்தங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது. லைக் கை இப்படி பட்டுச்சு and he started inch by inch. He's just using his hands to slide inside my shoulders. எங்கேயாவது பிடிக்க இடம் இல்லாமல் இருக்கும், that's why he's like இப்படி கையை வச்சிருக்காரு. at certain point அவன் லைக் ஸ்லோவாக கூட கையை ஸ்லைட் பண்ணல, he was like so fast and கையை கொண்டு போயிட்டான். ஒரு ஃபேமிலியோடு இருக்கான், நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம். ஆனா அப்பவும் ஒரு அபியூஸ் இருக்கு. ஐயோ பாவம் நியூஸ், நான் எவ்வளோ நல்லவளா இருந்தேன். ஐயோ கருமோ, யாருக்கிட்ட நல்லவங்களா இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்கிறது கிடையாது. மரியாதையாக கையை எடுத்துட்டு தூர போயிரு, இல்லைன்னா அசிங்கமாக போயிடும், எல்லாரும் முன்னாடி உன்னை கத்திடுவேன் அப்படின்னு. ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் கவனமாக இருக்கணும். கண்ணில் மை போடும்போது அப்படி வச்சுருப்பேன். ஸோ வெயிட்,
weird. என்ன கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ண தப்புன்னு நம்ம இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வாட் அபவுட் ஓல்ட் மேன் அண்ட் ஓல்ட் பீப்புள்? மேக்ஸிமம் அவங்க தான் இந்த மாதிரி விஷயம் எதுலையாவது கமிட் ஆகுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேபி இருக்கலாம், ஸ்கூல்லேயும் இருக்கலாம், காலேஜ் பசங்களும் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு என்ன தான் ட்ரிகராக இருக்குது? விமன் ட்ரிகராக இருக்காங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. பேசிக்காக பஸ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது பஸ்லையோ ட்ரெயின்லேயோ எங்கே பப்ளிக் பிளேஸில் யார் நம்மளை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் முதல்ல பொண்ணுங்களுக்கு என்ன தோணுன்னா, எனக்கு அப்படி தோணுச்சா இல்லை என்ன தெரியல, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்மளால தான் அப்படி நடக்குதுன்னு எல்லா பொண்ணுங்களுக்குமே தோணும். அவன் ஒரு லூசு பையன், அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு நான் பேசிக்காக பப்ளிக் என்ன கொஷின் வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி யாராவது பப்ளிக்கில் நான் வந்து அப்யூஸ் பண்ணவோ இல்லை ஹராஸ் பண்ணவோ, எப்படி வேணாலும் வெர்பல் அப்யூஸோ இல்லை பார்வையிலே அப்யூஸோ இல்லை வேறு அது லிட்ரலாக ஃபிசிக்கல் அப்யூஸோ ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னா, வாட் ஷுட் அ கேர்ள் டூ? வாட் வுட் யூ லைக் சஜஸ்ட்? என்ன தான் பண்ணணும்? இப்படி ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் தன்னை ஒரு பெண்ணாகவே நினச்சிக்கோன்றாங்க. நீங்கள் பெண்ணாக நினைக்க வேண்டாம். ஆக்சுவலி ஐ ஹேவ் டு டாக் அபவுட் திஸ். லைக் பஸ்ஸில் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்குமே இப்படி தான் நடக்குது. அதுவும் அங்கிள்ஸால் தான் நடக்குது. அப்போ ப்ரோ, யூ ஆர் நாட் சேஃப் வித் யுவர் ஓன் ஸ்பீசிஸ். அப்போ என்ன பண்ணுறது? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வில் டாக் நெக்ஸ்ட். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றுமே சொல்ல வரேன். எனக்கு வேக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபைண்டிங் ஹாப்பினஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஃபைண்டிங் பீஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதை சொல்லிக்கிட்டே உங்க எல்லார்கிட்ட இருந்து ஐ எம் சைனிங் ஆஃப். That woman was too stunned to speak. That woman was too stunned to speak. என்னால் அதை சொல்ல முடியல. That woman is too stunned to speak.